காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து இது ஒரு பெரிய கேள்வி மேம். ஏன்னா இது பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாம, ஏன்னா இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அலோபதியிலேயே இந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ண முடியாதுன்னுலாம் சொல்லிடுறாங்க அட்மிஷன் முன்னாடி. பட் நம்ம பண்ண முடியும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு ஒரு NABH அக்ரெடிட்டட் ஹாஸ்பிட்டலா இருந்தால், நம்ம ஹாஸ்பிட்டல் தன்வந்தரா இஸ் NABH அக்ரெடிட்டட் ஹாஸ்பிட்டல். அந்த குவாலிட்டி சிம்பிள் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு யூ கேன் கிளைம் ஆயுர்வேதிக் இன்சூரன்ஸ். கேஷ்லெஸ் கூட இருக்கு. ஓகே. இப்போ புதுசா வந்து இருக்க சர்க்குலர் IRDAல வந்து கம்பல்சரியா நீங்க எல்லா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு நீங்க எதுவும் லிமிட் வைக்க கூடாது. என்ன ஹாஸ்பிட்டல் கொடுக்குதோ நீங்க அதை ஃபுல்லா நீங்க கொடுத்துதான் ஆகணுங்கிற சர்க்குலர் கூட போயிருக்கு. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ SBI, பஜாஜ், ஃபியூச்சர் ஜெனரல் இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே கேஷ்லெஸ் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற கம்பெனிகள்ல வந்து நீங்க பே பண்ணிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆடட் வேல்யூ அடிஷன் ஃபார் ஆயுர்வேதா. பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு அலோபதியில சென்னையில இருக்கக்கூடிய பெரிய பிராண்ட்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இருக்க அதே அக்ரிடேஷன் நமக்கு இருக்கு, தன்வந்தராலயாவுக்கு இருக்கு இல்லையா? ஸோ NABH அக்ரிடேஷன். சூப்பர் சூப்பர்.